எம்கே குமரல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்னை சார்ந்த விவசாய கருவிகளை வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் எல்லாருமே வந்து எளிய முறையில் வந்து தொழில் தொடங்குறதுக்கான இளநீ வெட்டுற கருவிகளை வந்து செஞ்சுட்டு வரீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிங்களா? அண்ணா வணக்கங்க. என் பேர் வந்து ஸ்ரீராம் குமரவேலுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்கே குமரல் இண்டஸ்ட்ரீஸில் இன்றைக்கி இருக்கிறவங்க. நம்ம எம்கே குமரல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க. சரி, நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை விவசாயிகளுக்கு தேவையான நிறைய எந்திரம் தயாரிச்சு வந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் தேங்காய் உரிக்கிற மிஷின் நம்ம பண்ணுறது பார்த்துருப்பீங்க, கோகனட் கட்டர் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் மிஷின் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இளநீ சீவக்கூடிய எந்திரம்ங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த மிஷின் வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் இருக்கிறவங்க. கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரசாயனத்தில் விட்டுட்டு ஆர்கானிக்காக நிறைய பேர் இயற்கை பொருளை சாப்பிடணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்துக்கு சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் இளநீ பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ், அதே மாதிரி பேக்கரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இளநீ வந்து நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அறுவடையில் சீவ தெரியாதுங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மிஷின் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இளநீ பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால தான் நம்ம இளநீ வெட்டக்கூடிய இயந்திரத்தை ரொம்ப சிம்பிளாக காம்பாக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஓகே, இந்த இளநீ வெட்டுற மிஷினரை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அறுவடை சீவரத்தை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக. ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஏற்றதாக இருக்குங்க? கண்டிப்பாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் இளநீ பிஸ்னஸ் இந்த கோடை காலத்தில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாங்க. அதே மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு நிறைய பேர் சாப்பிட வரவங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பானம் இது பண்ணுவாங்க. பைபாஸ் ரோட்டில் வச்சிருக்கக்கூடிய பேக்கரிஸ் வச்சிருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாங்க. ரொம்ப சிம்பிளாக அறுவடை சீவ தெரியாதவங்க ஈஸியாக நம்ம மிஷினை பயன்படுத்தி நீங்கள் அதாவது இளநீ வெட்டி பஞ்ச் பண்ணி ஸ்ட்ரா போட்டு நீங்கள் ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ இந்த கருவியை பொறுத்த வரைக்கும் இளநீ வெட்டுறதுக்கு மட்டுமா வேற என்னென்ன இதில் வெட்டலாங்க? சார் இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இளநீ சீவருக்காக தான் நம்ம கொடுத்துருக்குறோங்க. நம்ம அறுவாலை ரீப்ளேஸ் பண்ணி மிஷினாக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக நம்ம மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. கீழே வந்து இந்த மாதிரி வலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் வச்சு சேல் பண்ணும்போது இளநீ சீவி வரக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியலில் கீழே இருக்கிற இந்த பின்ல நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து பின் தேவையில்லை, நான் தனியாக அதை செப்பரேட்டாக போட்டுக்கேன், வீடு பக்கத்தில் தான் இருக்குங்கிற பட்சத்தில் பின் இல்லாமையும் கொடுப்போம். காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்து ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளநீ மட்டும் இல்லாமல் நுங்கும் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்க முடியுங்க. சரிங்க, இதை வந்து எப்படி எளிய முறையில் வெட்டுறது அப்படின்றத எனக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நானே உங்களுக்கு வந்து சிவி காட்டுறேங்க. சரி, சிவி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். சரி, அதனால தண்ணி படக்கூடிய இடம் இல்லைங்களா, அதனால துருப்பிடிக்காமல் இருக்கிறக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். இப்போ வெட்டி எப்படி பஞ்ச் பண்ணி நம்ம ஹோல்ஸ் பண்ணி ஸ்டாப் போட்டு கொடுக்கலாங்கிறத நான் இப்போ லைவாக உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இளநீ வந்து எவ்வளோ எளிமையாக வந்து வெட்டலான்றதை எங்கள் டெமோ காட்டியிருந்தீங்க. ஸோ இது மூலயமா வந்து சிறு தொழில் பண்ணுறவங்க, இந்த சம்மரை பேஸ் பண்ணி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லத்தரசிகளுக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பாக இது அமையும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கீங்க? அது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,500 ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரி, 5,500 நான் சொன்ன மாதிரி வித் பின் வித்வுட் பின் ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு தகவலுக்கு கீழே ஸ்க்ராலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் நம்பர் நம்ம கொடுத்துட்றோம். நீங்கள் கூப்பிட்டு நம்ம மிஷினை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, நன்றிங்க. நன்றி.